விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு கடிதம் இன்னும் ஆளுநருக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்கும்போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. முதல்ல நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்க, பிறகு ஆட்சியில் பங்கெடுக்கிறதாக பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நம்ம இத்தனை ஆண்டு கால கூட்டணி, அதை நம்ம கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருக்கு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மரியாதை நிமித்தமாக அவர் போய் சந்திக்கிறதாகவும் சில தகவல்கள் இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். ஆனால் இன்னும் திருமாவளவன் அவர்கள் மௌனம் கலைக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன மாதிரியான மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கு? மெஜாரிட்டிக்கு கிட்ட மெஜாரிட்டியை தொட்டாச்சு. அந்த கடைசி 2 எம்எல்ஏக்கான கடிதம் இன்னும் ஆளுநர் மாளிகைக்கு போகலை. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள போகிறது, எவ்வளவு நேரம் ஆளுநர் காத்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாமே கேள்விகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. திரு பிரகாஷ், வேற ஏதாவது சதுரங்கம் நடக்குதா நமக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல? இதுல சதுரங்கம் நடக்கிறது அவர் போய் முதலமைச்சரை பார்த்து சொல்லிட்டு வரான்னு போறதெல்லாம் இல்லை. அங்க ஏதோ ஒரு ஆலோசனை நடக்குது. இவங்க நாங்கள் கடிதம் கொடுக்கலன்னு IUML ஸ்ட்ராங்காக வாபஸ் வாங்குறது டிஎம்கே லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு தான் விடும் அப்படின்றதான் தெரியுது. கடைசி ஓவர் வரைக்கும் ஆட்ட முடியல, கடைசி பந்து வரைக்கும் திமுக விளையாடும். பட் இனிமேலும் திமுக நினைச்சா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி 2 கம்யூனிஸ்ட் அபிஷியலா போயிட்டாங்க. சோ 4 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயாச்சு. தேசிய கட்சிகளுடைய நிலைமைன்றது வேற மேடம். இல்ல அது புரியுது எனக்கு. பட் நான் இனிமே இவங்க ஒரு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் கூட கம்யூனிஸ்டோட 4 எம்எல்ஏ இல்லாம இவங்களுமே ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. ஆமா, அப்புறம் என்ன கடைசி பால் வரைக்கும் என்ன விளையாட முடியும்? அது பார்ப்பாங்க. அடுத்தது என்னென்ன வருது, ஸ்டெப்ஸ் வருது, நெகோசியேஷன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சஸ்பெக்ஷன், இன்னொரு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் என்னன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு போனா என்ன பதவி, என்ன பங்கு, எப்படிப்பட்ட பங்கு, இந்த நெகோசியேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இன்னமும் நடந்துட்டு இருக்குமா? சரி, இல்ல அது ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணிக்கிறது, அது இந்த துறையா அந்த துறையாங்கிற நெகோசியேஷன் எப்ப வேணா பண்ணிக்கலாம். துணை முதல்வரா வரணும்ன்ற ஒரு ஏம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவங்க தரேன்னு சொன்னதா தானே பேசப்பட்டது. தவைக்காவும் ரெடியா தானே இருக்காங்க. அப்ப அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கான அஷூரன்ஸ் வேணும் இல்லையா? ராஜ்யசபா உறுப்பினர் தரேன்னு சொல்லிட்டு பிரேமலதாக்கு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் இல்லைன்னீங்கல்ல. சரி, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. பட் இது இல்ல, பட் நம்ம இது நம்ம அரசியல் பார்வையில பேசுறோம் பிரகாஷ் சார். பட் நீங்க ஒரு நிர்வாக ரீதியா பாருங்க, ஆளுநர் கிட்ட ஆல்ரெடி 3 முறை சந்திச்சாச்சு. இப்போ இந்த ஒரு லெட்டருக்காக மட்டும் ஆளுநர் வெயிட் பண்றாரு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? அடுத்தவர் என்ன செய்வாரு? ஆளுநர் ஒரு நிமிஷம் சார். ஆளுநர் காங்கிரஸ் பங்கெடுக்கக்கூடிய அமைச்சரவையை பதவி ஏற்க அழைப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கிறது. அது பிஜேபியுடைய தயக்கம். பிஜேபியுடைய டாப் பிராஸ் சொல்றாங்க, நீ கூப்பிடாத, ஃபுல்லா வந்த அப்புறம் கூப்பிடு. ஓகே, கேட்போம். நம்ம மற்ற கெஸ்ட் கிட்டே கொண்டு போவோம். மதிவாணன் சார், சுமந்த் சி ராமன் சார்லாம் இருக்காங்களா? ஓகே, நம்மோட திரு மதிவாணன் தொடர்ந்து இணைந்திருக்கிறார். இந்த குழப்பம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ? முன்னாடியே பேசி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி விசிக லெட்டரையும் வாங்கிட்டு போய் ஆளுநரை சந்திச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல மதிவாணன் சார்? அதாவது இது யார் பிரச்சனை என்னன்னு தெரியல. நான் திரும்ப என்ன சொன்னாருன்னா, செய்தியாளர்கிட்ட 2 நாளைக்கு முன்னால, நாங்க இது போல அரசியல் பிரச்சனைகள்ல இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் சேர்ந்து ஒரே முடிவு தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதனால அதுல பெரிய மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கல. பிரகாஷ் சார் சொல்ற மாதிரி இந்த பார்கெனிங் ஏதாவது நடந்துட்டு இருக்குதான்னு தெரியல. இப்ப நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க, துணை முதல்வர் அது அவங்க கொடுக்குறேன்றாங்களா, அது எப்படி கொடுத்துருவாங்க? கதையா இருக்கு. 2 எம்எல்ஏக்கு ஒரு துணை முதல்வர்னா 5 எம்எல்ஏ வச்சிருக்க காங்கிரஸ் விட்டுருமா? அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், மந்திரி சபையில இருக்கணும்னு விஜய் விரும்புறாரு. விஜய் எப்பவுமே அவரை மதிக்கிற ஆளுங்க, ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதின்னு. ஆனா அவருதான் பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காரு. இப்ப அதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது. பட் ஹார்ட் பார்கெனிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் சார் சொல்றதுதான் ஒரு கரெக்ட். அவருக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் கேக்குறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, திருமாவளவன் பொதுவெளியில பேசுறதுக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கும் there is a wide difference. அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரியான முக்கிய அரசியல் பிரச்சனைகள்ல நாங்களும் இடதுசாரிகளும் ஒன்றாகத்தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு.
இவர் இது என்ன மெத்தடுன்னு எனக்கு தெரியல. அதாவது தமிழ்நாடே உற்று நோக்கி இருக்கும்போது 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.